எந்த உறவுகள் உங்களை வேண்டாம் என்று தள்ளினதோ, மறுபடி சொல்றேன், எந்த உறவுகள் உங்களை வேண்டாம் என்று தள்ளினதோ அந்த உறவுகளுக்கு முன்பாக நீங்க தான் கொண்டு போய் கொடுக்க போறீங்க. அவங்க நிக்கிற இடத்துக்கு உங்களை தான் கர்த்தர் அனுப்ப போறாரு. உங்களை தான் அனுப்ப போறாரு. நீங்க தான் போக போறீங்க. அந்த இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு போறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. உங்க உறவுகள் உங்களை உதறி தள்ளி இருக்கலாம், உங்க உறவுகள் உங்களை ஒதுக்கி தள்ளி இருக்கலாம். இன்றைக்கு உங்க உறவுகளை சந்திக்கிற ஒரு நேரம் கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு உங்க உறவுகளை பார்க்கிற ஒரு நேரம் வரப்போகிறது. நீங்க கர்த்தருக்கு முன்னால நின்றுட்டு இருக்கிறீங்கல்ல, ஐயோ என் மாமா இப்படி சொல்லிட்டாரு, என் பிள்ளைங்க இப்படி சொல்லிட்டாங்க, என் சகோதரர்கள் இப்படி சொல்லிட்டான், இதை வேண்டவே வேண்டாம்னு சொல்றான் அப்படின்னு நினைச்சு அழுவீங்கல்ல, உங்களை அவங்களுக்கு முன்னால கொண்டு போய் நிறுத்த போறாருங்க. நீங்க கர்த்தரை முன்னால வச்சுட்டீங்கன்னா உங்களை கர்த்தர் உங்க பிள்ளைகளுக்கு முன்பாக, சகோதரர்களுக்கு முன்னால, உறவுகளுக்கு முன்னால கொண்டு போய் நிறுத்த போறாரு. நம்புறவங்க மாத்திரம் கைகளை தட்டி ஆவில நிரம்பி அந்நிய பாஷையை பெற்றுக்கொண்ட ஒரு 2 நிமிஷம் ஒரு தேவ ஆவியானுடைய பிரசங்கத்தை பார்க்கிறேன். நீ வெறுக்கப்பட்ட இடத்துல, நீ அவமானப்பட்ட இடத்துல, நீ தலைகுனிந்த இடத்துல உன் தலையை நிமிர பண்ண உன் சகோதரர்களுக்கு மத்தியில உன்னை கொண்டு போய் கர்த்தர் நிறுத்துவார் என்றால் என்ன செய்வதற்கு நிறுத்துறார்? காரணம் என்ன? உயர்த்த. சொல்லுங்க, கட்டி சொல்லுங்க, உயர்த்த. நீங்க படிக்கிற இடத்துல உங்களை தேவன் என்ன செய்ய போறாரு? சகோதரர்களுக்கு மத்தியில், உறவுகளுக்கு மத்தியில உயர்த்த விரும்புகிறார். நீங்க கர்த்தருக்கு முன்னால நின்றது உண்மையானா, 3வது கர்த்தர் உங்களை உறவுகளுக்கு மத்தியில உயர்த்துவார். பக்கத்துல ஒரு தட்டி சொல்லிடுங்களேன், உறவுகளுக்கு மத்தியில உங்களை உயர்த்த விரும்புகிறார். நல்லா சொல்லுங்க, உறவுகளுக்கு மத்தியில உங்களை உயர்த்த விரும்புகிறார். எந்தெந்த சொந்த பந்தங்கள் உங்களை உதறி தள்ளினதோ அவர்களுக்கு மத்தியில உங்களை உயர்த்துவதற்காக தேவன் உங்களை கொண்டு போய் நிறுத்த போறார். ஆமென். கர்த்தரை முன்னால வச்சா கர்த்தர் சிலருக்கு முன்னால கொண்டு போய் நிறுத்துவாரு.